கொஞ்சம் பேசுன்னு சொல்லிட்டு நல்லா பேசுறீங்களேம்மா. தம்பி ஜெர்மனியன் செந்தேன் மலரே. ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போறாங்க, பாஷை வேற ப்ராப்ளம். எங்க புருஷன் வந்து காரைக்குடி எவ்வளவு அழகா எங்க புருஷன் வந்து உங்க வேறு மாநிலத்தை சேர்ந்த மருமகள்கள் ஒரு பக்கம் இருக்காங்க. நம்ம உள்ளூர் மாமியார்கள் ஒரு பக்கம் இருக்காங்க. இதான் இன்னைக்கு பேச போற ஷோ. எனக்கு என்னன்னா இது எந்த மாநிலம் இந்த பொண்ணு அப்படிங்கிறது குழப்பமாக இருக்கிறது. How are you? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கேனா? என்னப்பா எடுத்தோனே பக்குனே தமிழ்லாம் பேசுறீங்க? எந்த ஊர்? கொஞ்சம் கொஞ்சம் பேசுறேன். நீங்க எந்த ஊரு? நான் ஜெர்மனி இருந்து வந்தேன். என்னடா சொல்ற? ஆமாண்ணே. எப்படி தமிழ் இவ்வளவு பேசுறீங்க? 3 வருஷம் எங்க இருக்க. பாண்டிச்சேரியில கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இப்போ கட்டிட்டேன். கொஞ்சம் பேசுன்னு சொல்லிட்டு நல்லா பேசுறீங்களேம்மா. தம்பி நிறைய திங்ஸ் இருக்கு. எனக்கு அந்த ரிலேஷன் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கலாச்சாரம் ரொம்ப பிடிக்கும். அப்படி ஒரு ஊர் அது. இவரே எப்படி பிடிச்சது? என்னடா பொசட்ட பேசிவிட்ட? அவங்க ரொம்ப ஸ்பெஷலா இருக்காங்க. அவங்க நிறைய திங்ஸ் ரொம்ப கியூட்டா இருக்காங்கல்ல. நீங்களும் தான் இருக்கீங்களே பாருங்க. இதுக்கு தான் வெளிநாட்டுல பொண்ணு கட்டணுங்கிறது. சொன்னேன். Who proposed actually? யார் ப்ரப்போஸ் பண்ணா? நான் மைண்ட்ல ப்ரப்போஸ் பண்ணேன். ஆனா அவங்க சொன்னாங்க. அவர் தான் சொன்னாப்ல. ஐரின், ஐ அம் லவ் யூ. சோ எவ்வளவு நாள் நீங்க மீட் பண்ணீங்க? 5 வருஷம் ஆச்சுல. ஆனா சொல்றது கூட 5 இயர்ஸ்னு கூட சொல்லாங்க. இந்த பொண்ணு 5 வருஷம்ங்குது. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சேனுக்கு. உங்களுக்கு ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா? அந்த பாட்டை நான் இவரை பாட சொல்றேன். இவர் பாடி இருக்காரான்னு எனக்கு தெரியல. பாடி காட்டினது இல்ல, பட் பாடுங்க. பாடணும். பாடுங்க. ரொம்ப ஆவலோட உருவாக்குறாங்களே. ஜெர்மனியன் செந்தேன் மலரே. இந்த பாட்டையே பாடாம லவ் பண்ணிருக்கேன் நீ. இப்ப அவன் உன்ட கேட்டானா? வேற நிறைய பாட்டு வேற நிறைய பாட்டு பாடிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க அந்த தமிழ் அழகா பேசுறது. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? நான் வந்து இந்த ஸ்டேட்ல இருக்க இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ண போறேன் இல்ல காதலிக்கிறேன்னு உங்க பையன் சொன்னப்ப எப்படி இருந்துச்சு? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. கஷ்டமா இருந்தது. என்ன கஷ்டமா இருந்துச்சு? ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போறாங்க, பாஷை வேற ப்ராப்ளம். குட்டி கேரளாவோ. நான் கோயில்ல இருந்தா அப்ப எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணோன்னே எனக்கு ஒன்றும் புரியல. என்னன்னா அப்ப சத்தம் போட்டு விட்டுட்டேன். ஏமா நீ இப்படி பண்ற? அதான் அந்த பொண்ணு தான் உங்க பையனை காதலிக்கிறேனே ஃபோன் பண்ணாங்களா? ஆமா, எவ்வளோ வாட்டி வெயிட் பண்றது சார். அவர் சொல்லுவார் பார்த்தனா எங்க அப்பா அம்மா மாப்பிள்ளை தேட ஆரம்பிச்சிட்டாரு. இது சரிப்பட்டு வராது. இறங்கிட வேண்டியதான். நான் சொல்லிட்டேன், நீ சொல்றியா எங்க அம்மா கிட்ட, நீ அப்பா கிட்ட நீ சொல்லிடுங்க, உங்க அம்மா கிட்ட நான் சொல்லிடுறேன், ஒரு டீல் வச்சுக்கலாம். டீல்? ஐ லைக் டீல்ஸ். நான் என்ன பண்ணேன், சரி மொபைல்ல இருந்து நம்பர் எடுத்துட்டு நான் எங்க மாமியார் அடிச்சுட்டு திட்டு வாங்கிட்டு தான் வச்சேன். திட்டுறதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? கம்முனு தான் இருந்தோம். ஃபர்ஸ்ட் எல்லாம் கம்முனு தானே இருக்கணும், நமக்கு காரியம் கம்முனு தானே இருக்கணும். லாஸ்ட் அவங்க ஒத்துப்பாங்கன்னு எங்க ஹஸ்பண்டே சொல்லிட்டாங்க. இதை ஃபாலோ பண்ணிட்டு இரு எல்லாம். லவ் மட்டும் தான் அவன் பண்ணிருக்கான். ஆமா சார். மீதி அவ்வளோ வேலையும் உங்க மருமகள்கிட்ட கொடுத்துருக்கான். அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். பையப்பா விரும்பிட்டா நல்ல பொண்ணா இருந்தா பண்ணிடலாம்னு முடிவு ஓ, பண்ணிட்டான். எந்த ஊர் மருமக உங்களுக்கு? நான் வந்து ஹைதராபாத், தெலுங்கானா. தெலுங்கு பொண்ணா? எங்க புருஷன் வந்து காரைக்குடி. எவ்வளவு அழகா எங்க புருஷன் வந்து உங்க கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. வேண்டான்னு நாங்க சொல்லிட்டோம். ஓ, நீங்க எந்த ஊரு? நாங்க வந்து காரைக்குடி பக்கம். மருமக எந்த ஸ்டேட்? ஒரிசா. ஒரிசா. எக்ஸாக்ட்லி. அது மட்டும் இல்ல, இல்லை எங்க ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. அம்மா அப்பா வேணான்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு அவன் எங்களுக்கு தெரியாம அவன் மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டான். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? அவங்க சொன்ன டயலாக் இருக்கப்ப அம்மா அப்பா சொல்லிட்டாங்களேன்னு அவனும் அப்படியே கவலையிலே இருந்தாலும் ஒரு டயலாக் வரப்போகுதுன்னு நினைச்சேன். அதான் இல்லங்கிற நான் கட் பண்ணா அம்மா அப்பா சொல்லிட்டாங்களே அப்படின்னு அவனே கல்யாணம் பண்ண மாட்டான். எப்ப தெரியும் உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு? சொல்லவே இல்லை அவன். அம்மா நான் போயிட்டு வரமா ஒரு மேரேஜுக்கு அப்படின்னா, நாங்க எங்க போனாலும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லுவேன். பத்திரமா போயிட்டு வா, பார்த்து போயிட்டு வாப்பா. என் காலை எதுவும் தொட்டு கும்பிட்டானான்னு எனக்கே ஞாபகம் இல்ல. போயிட்டு வரமாண்ணா மேரேஜ்மா, ஃப்ரெண்டுக்கு மேரேஜ். ஃப்ரெண்டுக்கு மேரேஜ். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு. அப்புறமா ஒரு வாரம் எங்களுக்கு தெரியல. திடீர்னு ஊர்ல இருந்து போன் வந்துச்சு, நம்மள ஏதோ அவங்க பையனுடைய மேரேஜ் ஒரு போட்டோ இருக்கு அப்படின்னு. அப்படியே அழுகிற ரொம்ப நேரம் அழுதுட்டேன். ஏன்டா எங்களுக்கு தெரியாம பண்ண, உனக்கு பிடிச்சிருந்தாலும் நாங்க அப்பாட்ட எப்படியாச்சும் சொல்லி பண்ணிருப்பேன்ல, கொஞ்சம் அவசரப்பட்டுட்டியாப்பா அப்படின்னு சொன்னோம். மன்னிச்சுக்கப்பா.
இது வரைக்குமே எங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் மனசு இதுல தான் இருந்தாரு. பொண்ணு போய் காலை தொட்டு கும்பிட்டுட்டு அப்புறம் நல்ல மருமகளா இருந்துச்சு. உனக்கு கேட்ட நல்ல புத்திசாலி பொண்ணா பிடிச்சிருக்க. நல்லா இருக்க, நல்லா இருக்க. ஆனா மாமனார் அந்த பொண்ணுக்கு பிடிக்கும். ஆனா என் காலெல்லாம் தொட்டு கும்பிடல. என்ன நக்கல் பண்றீங்க? எங்க கொல்கத்தா மருமகள் கொல்கத்தா. ஆனா அவங்க கல்யாணம் சூப்பரா பண்ணாங்க. ஆனா அதுல ஒண்ணு என்ன தெரியுங்களா, அதான் பிரச்சனையே. அவங்க மேரேஜ்ல நம்ம பார்க்க கூடாது, அம்மா பார்க்க கூடாது. கல்யாணம் பார்க்க கூடாதா? அந்த தாலி கட்டும்போது பார்க்கவே விடல. யாரோ வீட்டு கல்யாணம் வந்த மாதிரி வெளியே உக்காந்துட்டு இருந்தேன் நானு. தாலி கட்டுறது தாய் பார்க்க கூடாதுங்களாம். அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். இது என்னடா கொடுமை சொல்லிட்டு யாரோ வீட்டுக்கு வந்த விருந்தாளி மாதிரி நான் வெளியே உக்காந்துட்டு இருக்கேன். நான் பாட்டுன்னு தனியா. எல்லாரும் உள்ள போயிட்டாங்க. ஒரு அரவர் உக்காந்தேன். சரி இது என்ன இது இப்படி இருக்குன்ட்டு நான் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எனக்கு மனசே கேட்கல. நான் கூப்பிட்டு கேட்குறேன். பிள்ளைக்கு கல்யாணம் பண்றதுதான் பார்க்கறது ஒரு ஆசை. இது நான் நம்மள வெளியே அனுப்பிச்சிட்டாங்க சொல்லிட்டு நான் உள்ள வந்துட்டேன். உள்ள வந்துட்டு பிறகு இவங்க வீட்டாண்ட இருக்கவங்க என்னை பார்த்துட்டு அடிங்கடா. அவன் தான் ஒத்துக்கிட்டால. ஐயோ போவாதீங்க அவங்க பாஷையில சொல்லி என்னை இட்டுன்னு போய் பக்கத்து ரூம்ல உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சுட்டு கதையை மூட்டாங்க. என்ன ஆக்குறீங்களா? அந்த மேரேஜை நான் வந்து வீடியோவில் தான் பார்த்தேன். போங்களேன். அந்த தாலி கட்டும்போது அம்மாக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அந்த சந்தோஷத்துல தான் திருஷ்டி வரும். அப்படி ஒரு நம்பிக்கை. ஆமாங்க. படியே ராசாத்தி செல்லக்கிளி. பையன் தாலி கட்டதை பார்த்துட்டு தான் சாவேன்னு அந்த கிளவியெல்லாம் அப்படியே உசுர பிடிச்சிட்டு இருக்கோம். அப்படி சென்டிமெண்ட்ல வளர்ந்த ஒரு அம்மாவை பக்கத்து ரூம்ல வச்சு பூட்டிருக்கீங்க. நேரங்க உனக்கே நல்லா இருக்குதா? அந்த வளையல் தான் உங்களுக்கு மாங்கல்யம். இதுதான் மாங்கல்யம். அது மாமியார் தான் போட்டி விட்டணும். அது மாமியார் தான் போட்டு விடணுமா? அதான் மாமியாரே பார்க்க விடலையே. மாமியார் பார்க்க விடல. அப்புறம் எப்படி மாமியார் போடுறது? ஆனா இப்போ வந்து தமிழும் கத்துக்கினார் நல்லா. எங்க வீட்டுக்காரர் தான் அவருக்கு தமிழ் எல்லாம் சொல்லி கொடுத்து. நீங்க புதிதாக திருமணம் முடிச்சு இங்க வந்தப்ப மாமியாரை பார்த்த உடனேயும் முதல்ல எதற்காக பயந்தீங்க? எது ஷாக்கா இருந்துச்சு உங்களுக்கு? அந்த குடிமையை வாயால எப்படின்னே சொல்லு. சொல்லாம் போ. கல்ச்சர் காலையில சீக்கிரமா எழுந்திக்கிறேன். எனக்கு முடியாது. அது இங்க இருக்க கல்ச்சர் மட்டும் இல்லமா, அது எல்லா இடத்துலயும் இருக்க கல்ச்சர். இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. சாப்பாடு ரொம்ப கஷ்டமா? எல்லா சாப்பாடுலாம் புளி போட்டுவேன். இந்த புளி ப்ராப்ளம் ஓயல போல் இருக்கு. எனக்கு எண்டே கிடையாதுடா. மீன் சமைக்கிற டைம் ரோஸ்ட் பண்ணிட்டு குழம்பு வச்சுவாங்க. உங்க இதுல எப்படி மீனை ரோஸ்ட் பண்ணி குழம்பு போடுவீங்களா? ரோஸ்ட் பண்ணிட்டு குழம்பு பண்ணுவாங்க. ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா இருக்கு. இப்போ மை ஹஸ்பண்ட் மை குழம்பு சாப்பிட்டு இப்போ அவர் அம்மா குழம்பு பிடிக்காது, எனக்கு குழம்பு தான் பிடிக்கும். ஆஹா, இது வேறயா? எவ்வளவு நாளா? எவ்வளவு? அது வந்து இல்ல ஏங்க, நமக்கு கல்யாணம் பண்ணதான் தெரியலன்னா இவங்க மீன் குழம்பு மாத்துறதும் தெரியலங்க. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? இந்த பொண்ணு வந்ததும் அம்மா நீங்க சமைச்சுக்கிறங்க, நான் கிளீன் பண்றேன் அப்படின்னு. எனக்கு அப்போ ஒன்றும் புரியல. அப்ப புரியல. பாவம் அந்த பொண்ணுக்கு சமையல் அவ்வளோ வராது போல இருக்கு, அதுதான் சொல்லுதுன்னு நினைச்சு நானும் காலையில எல்லா வேலையும் செஞ்சு சமைச்சிருவேன். இந்த பொண்ணு தூங்கி எந்திரிச்சு வந்து பாத்திரம் வளர்க்கும். உன் கை பட்ட உடனே இங்க பாத்திரமெல்லாம் வெள்ளி பாத்திரமா மின்னுது தல. செருப்பு பிஞ்சிரும். கொஞ்ச நாள் எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் தான் நான் கேட்குறேன், பையன்ட்டு சொல்கிறேன், அந்த பிள்ளை எந்திரிக்கிறதுக்கே லேட் ஆகுதா, அதனால உன்னைய சமைக்க வச்சுட்டு இருக்கிறா அப்படிங்கிறேன். என்னையா இவ்வளவு அப்பாவியா இருக்கிற? ஆனா இப்போ வந்து அவருக்கு மீன் குழம்பு இந்த மீன் குழம்பு தான் பிடிச்சிருக்கு. அவர்கிட்ட கொடுங்க. இல்ல சார், இப்போ இவங்க கூட தானே சார் இருக்கேன் நானு. அம்மா சமையல் பிடிக்கல உனக்கு? சாப்பிடுறது இங்க, கை கழுவுறது அங்க, தண்ணி அங்கதானே வருது. இல்ல அப்படி இல்ல, இப்ப இவங்க கூட நான் இருக்கிறேன் அப்படிங்கும்போது எனக்கு இந்த மீன் குழம்பு பிடிச்சிருக்கு. அப்ப அம்மா சமையல் பிடிக்கலன்னு சொல்லு. அம்மா சமையல் வந்து அம்மா சமையல் பிடிக்கும். அம்மா சமையல் தான் உனக்கு பிடிக்குமே எப்பவுமே. அம்மா சமையல் ரொம்ப பிடிக்கும். இப்ப அவங்க கூட இருக்கனால எனக்கு இப்ப இந்த மீன் குழம்பு எனக்கு அவங்க என்ன கேக்குறாங்க? யார் சமையல் பிடிக்கும் ஸ்ட்ரைட்டா சொல்லு பாக்குறாங்க. எனக்கு வீட்டுல போய் குமரிடு வாங்கி தர. கல்யாணத்தை தான் எங்களுக்கு சொல்லல, மீன் குழம்பு பிடிக்காம போனது நீங்க சொல்லலையே. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? இப்படி பண்ணா எப்படி சார்? எப்படி நீங்க இந்த ஒரு முடிவை சொல்லுங்க, யார் மீன் குழம்பு பிடிச்சிருக்கு? அவ்வளவுதான். இப்படி சொன்னா எப்படி பாக்ஸ்? அதெல்லாம் முடியாது, போயா. அம்மா கறி குழம்பு வச்சா பிடிக்கும், மீன் குழம்பு வச்சா பிடிக்கும், பக்கத்துல இருந்து சாப்பிடுவேன். இப்ப வறுத்து போட்டு மீன் குழம்பு பிடிக்குதா உனக்கு? என்ன அடிக்கிறதுக்கு செருப்பு கொடுக்கறீங்க? ஐயோ நான் கொடுக்கறேனா? அப்ப நானா வர செருப்பு எடுத்தேன்? இல்ல நானா தான் கொடுத்தேன். ரொம்ப நாளா சாப்பிட்டேங்க சார். அது அதெல்லாமா கேக்குறாங்க, யாரு வைக்கிற மீன் குழம்பு நல்லா இருக்கும் பிடிக்கும்னு கேக்குறாங்க.
ஒய்ஃப் வைக்கிறது நல்லா இருக்குது. அப்ப அம்மா வைக்கிற நல்லாவே இல்லை. இப்ப அம்மா சமையல் பிடிக்கும் ஊர் பூரா சொல்லுவேன். இப்ப அந்த பிள்ளை சமையல் தான் பிடிக்குது உனக்கு. ஆனா இது இருக்கிறதுலே 27 கஷ்டமான வருஷம் கேள்வி. வளர்த்தேன். 3 வருஷத்துக்குள்ள மாத்திட்டான். சரி, உங்க வீட்டுக்காருக்கு யார் வைக்கிற மீன் குழம்பு பிடிக்கும்? நான் வைக்கிறதான் பிடிக்கும். அவங்க அம்மா வைக்கிறது சாம்பார் அப்ப எனக்கு லட்டுல வச்சேன் நினைச்சியா தாஸ்? நட்டுல வச்சேன். மீன் குழம்பு ஓகே. ஆனா அம்மாவுடைய எந்த குழம்புக்கு மனசு ஏங்குகிறது? ரசம் சூப்பரா வைப்பாங்க சார். எத்தனை குழம்பு வச்ச கைய கடைசியில காய்ச்சலுக்கு வைக்கிற ரசம்னு ஒருவேளை இப்படி இருக்குமோ? எப்படி 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 அங்கிட்டு ரசமே இல்ல போல் இருக்கு பாவம். அவளுக்கு ரசம் வைக்க தெரியாது. யாருக்கு? அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணுனா யாருன்னு அது? என் மருமக தான். அப்படி சொல்லுங்க. அந்த பொண்ணுக்கு என்னமோ வாடனை என்ன கட்டவே இல்லைங்கிற மாதிரில இருக்கு. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.